ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ டோட்டலாக அவங்க ஒரு மிகப்பெரிய ரா பேஸில் தான் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரஃப் பேட்ச் தான் அவங்களுடைய டீம் இப்போது கான் த்ரூவில் இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு ஆர்சிபி. டோட்டலாகவே தோல்வி அவங்களை துரத்திட்டு இருக்கு அப்படி தான் சொல்லணும். இப்போது அவங்களுடைய இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் டீம் விராட் வர்சஸ் டீம் ஃபாஃப்னு ஆடி இருக்காங்க. டீம் விராட்டில் விராட் கோலி, கேமரன் கிரீன், சிராஜ், டாம் குரன், யாஷ் தயால், கரண் சர்மா, மாயங்க் டகர் அண்ட் லாம்ரூர் இவங்கெல்லாம் வந்து இருந்திருக்கிறாங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாஃப் டு பிளேயர்ஸோட டீமில் நம்ம விராட் கோலியோட டீமில் ஆடாதவங்க அந்த இடத்துல ஆடி இருக்கிறாங்க. விராட்டை பொறுத்த வரைக்கும் கேமரன் கிரீனும் விராட் கோலியும் அவங்களோட அந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்சில் வந்து ஓப்பனிங் ஆடி இருக்கிறாங்க. அது ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவாகவும் இருந்தது. அதே நேரம் வந்து மேக்ஸ்வெல்லை டோட்டலாக நம்மளுடைய ஃபாஃப் டு பிளேயர்ஸ் ரொம்ப கூர்ந்து கவனித்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபாஃப் டு பிளேயர்ஸோட டீமில் ஃபாஃப், வில்ஜாக், சுயேஷ் சர்மா, ஹிமாச்சு சர்மா, டிகே, ரஜத் படிட்டர், ஆகாஷ்தீப், ஃபர்குசான், மேக்ஸ்வெல் அண்ட் டாப்லி அப்படின்னு சொல்லி டீம் ஃபாஃப் அண்ட் டீம் விராட் அப்படிங்கிற அந்த டீமை கம்பேர் பண்ணும்போது டீம் ஃபாஃபோட டீம் வேறு லெவலில் வந்துட்டு செம மாசான டீமாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபாஃப், வில்ஜாக்ஸ் ஓப்பனிங்கு. மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரஜத் படிட்டர் இப்போ நல்ல ஃபார்ம்லேயே இருந்தார். ஃபினிஷிங்க்கு டிகே, சுயேஷ் சர்மா, பேஸ் அட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப் இருந்தார். அதே நேரம் வந்து லாக்கி ஃபர்குசான் கை கோர்ப்பார், டாப்லி இருக்கார். மேக்ஸி, ஹிமாச்சு அந்த இடத்துல இருந்தாங்க. மேக்ஸி ஸ்பின் அட்டாக் லீட் பண்ணிட்டு இருந்தார். ஜாக்ஸும் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பின் அப்படிங்கிறது போடுவார். வைஷாக் விஜயகுமார் ஒரு காமன் பிளேயராக ஆடி இருந்தார். அதே நேரம் மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆர்சிபியோட ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான ஒரு ஷெடியூல். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், மறுபடியும் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 5 மேட்சஸ். அவங்க என்ன ஒரு மிகப்பெரிய தவறுகளை செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் திருத்தியே ஆகணும். ஏன்னா அடுத்த 5 மேட்ச் எல்லாமே ஸ்ட்ராங்கான டீமோட ஒரு மிகப்பெரிய கண்டென்டர்ஸாக மோத போகிறாங்க ஆர்சிபி. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அப்படி ஒரு டீமோடு நம்ம மோதும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தவறுகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை சொல்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து வேணும். இந்த ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் அண்ட் இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டீமோட டிஸ்கஷன் ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் இருந்திருக்குது. டீம் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை அந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டீம் ஃபாஃபை பொறுத்த வரைக்குமே அந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து ஓட்டைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோச் ஆல்ரெடி பேசியிருந்தார். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் ஆக்ஷன்லேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பவுலிங் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சொதப்பலாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நினச்சோம். அது இப்போ உண்மையாகவும் மாறிட்டுருக்கு. ஏன்னா 5 மேட்சை நம்ம லாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய பவுலர்ஸே ஆல்மோஸ்ட் நமக்கு 4 மேட்சை தோற்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 230க்கும் மேலே அடித்தா மட்டும்தான் பவுலர்ஸால் டிஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இப்போது ஃபாஃப் டு பிளேயர்ஸோட அந்த ஒரு படை ஆடிட்டுருக்கு. அதனால் பவுலர்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்சு. இவங்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், இவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம டீமோட பேட்ஸ்மேன்ஸுக்கு தெரிஞ்சாதான் அதை அப்போசிஷன் கூட போய் நம்ம வந்து நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு டீம் ஃபாஃபோட டீம் தான் பேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாஃப் டு பிளேயர்ஸும் வில்ஜாக்ஸும் தான் அந்த இடத்துல வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாஃப் டு பிளேயர்ஸ் அந்த மேட்ச்சில் ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தலைவன் 19 பாலில் 64 ரன்களை ஸ்கோர் பண்ணி அசத்தியிருக்கிறாரு. 64 ரன்ஸ் அடித்ததுக்கப்புறமா அவர் அவுட் ஆகிட ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதுக்கடுத்தது 1 டவுன் பேட்ஸ்மேனாக ரஜத் படிட்டர் 37 ரன்கள் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ணி ரஜத் படிட்டர் நம்மளுடைய மாயங்க் டகரோட ஓவரில் வந்து டிஸ்மிஸ் ஆகியிருந்தார். அது ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா மாயங்க் டகர் ட்ரேட் ஆனதுக்கு சரி ஓகேப்பா ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கிற லெவலில் தான் ஹாப்பியாக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மாயங்க் டகர் பெரிய இம்பாக்டாக இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை. 1 டவுன் பேட்ஸ்மேன் வந்து ரஜத் படிட்டர் 37 ரன்களுக்கு அவுட் ஆனதுக்கப்புறமா சுயேஷ் சர்மா உள்ளே வருவார். சுயேஷ் சர்மா வந்த உடனே அவர் வந்து ஒரு ஃபினிஷர் ரோல் தான் ப்ளே பண்ணுவார். உள்ளே வந்ததுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 12 பால் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பார். 34 ரன்களை ஸ்கோர் பண்ணிட்டு அவர் கிளம்பிடுவார். அவரோட விக்கெட் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாஷ் தயால். அதுக்கடுத்து மேக்ஸ்வெல் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்சில் 3 சிக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து பறக்கூடுவார். ஹேட்ரிக் சிக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருப்பார். மேக்ஸ்வெல் 3 சிக்ஸர் அடித்ததுக்கப்புறமா கோச் மறுபடியும் இன்டரப்ட் ஆகி அந்த இடத்துல வந்து மேக்ஸ்வெல் கிட்ட பேசுவார். ப்ளஸ் ஃபாஃப் டு பிளேயர்ஸும் அந்த இடத்துல மேக்ஸ்வெல் கிட்ட போய் பேசிட்டு வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃப் பின்னாடி நின்று மேக்ஸ்வெல் பாட்டே இருப்பார். அப்போ வந்து அந்த அதிரடியான ஷாட் அப்படிங்கிறது நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் அடித்து பார்க்க தான் விட்டுருப்பார். கரண் சர்மாவோட ஓவரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெலும் வந்து அவுட் ஆயிருப்பார். பட் மேக்ஸ்வெல் எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணார் அப்படிங்கிறத எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க மென்ஷன் பண்ணல. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் அப்படிங்கிறத எடுத்து வச்சு பார்க்கும்போது ஃபாஃப் டு பிளேயர்ஸ் 50 அடிச்சிருந்தார். டோட்டலாக டீம் ஃபாஃப் 161 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 162 ரன்ஸ் அடித்தா டீம் விராட்டை வந்துட்டு பேட்டிங் பண்ண அழைச்சாரு நம்மளுடைய டீம் ஃபாஃப் மெம்பர்கள். டீம் விராட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, கேமரன் கிரீன் தான் ஓப்பனிங் ஆடினாங்க. பார்க்கறதுக்கே அது செம மாசாக இருந்துச்சு.
ஸோ கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் அதிரடியான ஷாட்ஸு அந்த இடத்துல வந்துட்டு சூப்பராகவே அடிச்சிட்டு இருந்தார். ஸோ விராட் கோலி இன்டர்ப்ட் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருந்தது. ஏன்னா விராட் கோலிகிட்ட ஒவ்வொரு தடவையுமே வந்து கோச் போய் பேசிகிட்டே இருந்தார். ஸோ லாக்கி ஃபெர்குசன் தான் விராட் கோலிக்கு இனிஷியல் ஓவர்ஸ் அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தார். ப்ளஸ் காமன் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்ட வைசக் விஜயகுமாரை பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக டீம் ஃபாப் தான் யூஸ் பண்ணாங்க. வைசக் விஜயகுமாரும் அந்த இடத்துல நீட்டான ஓவர் போட்டாங்க. தொடர்ந்து வந்துட்டு 3 ஓவர் மாற்றி நம்மளுடைய ரீஸ்டாப்லி, அதுக்கப்புறம் வந்து வைசக் விஜயகுமார் அண்டு நம்மளுடைய லாக்கி ஃபெர்குசன் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கோச் விராட் கோலி கிட்ட போய் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பார். ஸோ விராட் கோலி டோட்டலாக 39 ரன்கள் அடித்ததுக்கப்புறமா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ கேமரூன் கிரீன் 43 ரன்களையும் மஹிபால் ராம்ரூர் 53 ரன்களை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செம மாசாக இருந்துச்சு. ஸோ விராட் கோலி எதனால 39 ரன்களை மட்டுமே அடிச்சுட்டு ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து போனார் அப்படிங்கிறது, ரிட்டையர்ட் ஆனார் அப்படிங்கிறது பெருசாக தெரியலை. ஸோ டோட்டலாக இவங்க 3 பேருமே பார்த்து சேர்த்திங்க அப்படின்னா 120 அப்படிங்கிற அந்த ஸ்கோர் கிட்டக்க வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டாம் கரன் பேட்டிங் வருவார். டாம் கரன் பேட்டிங் வந்துட்டு 19 ரன்கள் ஆஃப் 11 பால்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ டாம் கரனால் ஓரளவுக்கு பேட்டிங்கும் ஆட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்துட்டு மெயினான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். மேட்சை இந்த இடத்துல வந்துட்டு எந்த டீம் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்லாம் இல்லை. ஸோ டோட்டலாகவே பேட்டிங்கில் விராட், கேமரூன் கிரீன், வில் ஜாக்ஸ், ஃபாஃப் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்குசன் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாரு. ரீஸ்டாப்லி ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ மேக்ஸ்வெல் பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் வந்து இருந்திருக்கிறாரு. பட் மேக்ஸ்வெல் இதுக்கப்புறம் வந்துட்டு வருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கு வந்து தம்பு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபிங்கர் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவர் வருவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குமே இருந்தது. பட் ஆனால் அவர் ப்ராக்டிஸ் செஷனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே அப்போ அவர் வந்துருவார் போல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு வந்துட்டு தெரியுது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க? ஸோ வந்து நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் உள்ள பிளேயிங் 11 ஆடுவாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதாவது வந்து இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்சில் ஆடும்போது ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கேப்டனுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். யாரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணால் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வின்னிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் அட்டைன் பண்ணி ரீச் பண்ணணும்னா இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சையுமே நம்ம வந்துட்டு டூஆடை மேட்ச் மாதிரி கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி நம்ம வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா பிளேயிங் 11 சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு பிளேயிங் 11 சேஞ்சஸ் அப்படிங்கும்போது கொஞ்சமாக தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா டீமோட தாரக மந்திரமாகவும் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்துட்டு ஆர்சிபி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொத்தா வந்து மொத்த போலீஸும் வெளியே தூக்கி போட்டு அப்படியே வந்து ஆகாஷ் தீப்லேருந்து எல்லா போலீஸும் வெளியே தூக்கி போட்டு நாங்கள் மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க. அது ஒர்க் ஆகாது. ப்ளஸ் அதுக்கான பலனும் அந்த மேட்சை தோல்வி அடைஞ்சு அவங்க வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பாதிப்படைஞ்சாங்க. ஸோ அதனால் கரெக்டான சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். லாக்கி ஃபெர்குசனில் உள்ள ஆட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து எஃபிஷியண்ட்டாக நம்மளுடைய ஆர்சிபி பண்ணாலே கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்சஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து கோச் பேசினது என்ன, ஸோ கேப்டன் வந்துட்டு இந்த ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.